அம்மா டீ குடுமா. எப்பப்பா வந்த? வேலை முடிஞ்சுதாமா? ஆமாப்பா, இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுப்பா. ரொம்ப டயர்டா இருக்கு. அலைச்சல் அதிகம்னு சொல்லுமா. அலைச்சலா? ஆமாமா, அந்த பையனோட பஸ்ல எங்கெல்லாம் போயிட்டு வந்தியோ அலைச்சல் இருக்காதா? என்னப்பா சொல்றீங்க? நீ விட்டத பார்த்து பட்ட விடும் போது நினைச்சேன்டி வில்லங்கத்தை வீட்டுக்கு இழுத்துட்டு வர போறேன்னு. நான் நினைச்சது சரியா போச்சு. இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க கழுதியா கத்துனேன். இந்த வருஷம் கேட்டாரா குழந்தை குழந்தை செல்லம் குட்டிங்களே, இப்ப எப்படி வந்து நிக்குது பாருங்க. இன்னும் என்ன யோசனை? என் தம்பிக்கு ஒரு போன் பண்ணுங்க, சட்டப்பட்டு கல்யாணம் வேலையை ஆரம்பிப்போம். என்னடி வரைக்கிற? ஆமா ஆமா, எல்லாம் என் தப்பு தான். கொஞ்சம் விட்டுருந்தா இவ என் மானத்தை கப்பல் ஏத்திருப்பா. இவளுக்கு உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும். நாளையில இருந்து இவ வேலைக்கு போகக்கூடாது. ஏன், இவ வீட்டை விட்டே போகக்கூடாது. உடனே உன் தம்பியை வர சொல்லு. என்னடா ஒரு மாதிரியா இருக்க? மச்சான், எங்க மேட்ரு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுடா. ஐ ஜாலி. அப்ப அந்த பொண்ணுக்கு நல்லவனை பார்த்து கட்டி வச்சிருவாங்க. அந்த நல்லவன் நானா கூட இருக்கலாம். டேய் விளையாடாதடா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். பின்ன சப்ப மேட்ருக்கு இப்படி சீரியஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? போய் படுறா. என் கீதா வேண்ட வந்து பிரிச்சுட்டாங்க போல இருக்குடா. இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அவளை கூட்டி எங்கேயாவது ஓடி போயிடுறா. என்னடா சொல்ற? இது உனக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம். அவளை கூட்டிட்டு எங்கேயாவது போய் செட்டில் ஆயிரு. எங்கடா போறது? அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஏய், கல்யாணம் எப்படிடா பண்றது? போய் ஐயரை கேட்கலாமா? ரொம்ப சின்ன பசங்க ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு ஐயர் திட்டாருனா? ஏன் ஐயர் இருந்தாலும் கல்யாணம் பண்ண முடியுமா? நாமளே பண்ணுவோம். டேய் இந்தடா மாலை இப்படி இந்தம்மா. டேய் நீ போய் ஒரு தட்டுல தேங்காய் ரோஜா பூலாம் வச்சு எடுத்துட்டு வந்துரு. போடா. சரிடா. அம்மா, இவன் என் ஃப்ரெண்டுமா. இவனுக்கு கல்யாணம் பண்ண போறோம். பெரியவங்க யாரும் இல்ல, நீங்க தான் கொஞ்சம் வந்து நடத்தி கொடுக்கணும். சரி வாப்பா போலாம். கோயில் இது. முதல்ல நீ மாலை போடுப்பா. ஒரு நிமிஷம் ஐயா, ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்றோம், கொஞ்சம் வாங்கலாம். தனிகா, நீ எதுக்கும் கூச்சப்படாத. உனக்கு நான் எப்படியோ அப்படிதான் அவனும். தைரியமா போ, உங்க ரெண்டு பேரையும் அவன் நல்லா பார்த்துப்பான். இந்தா இந்த செலவுக்கு வச்சுக்கோ. இல்ல வேணாண்டா. வச்சுக்கோடா. இல்ல வேணாண்டா. பரவாயில்ல வச்சுக்கோடா. தேங்க்ஸ். பரவாயில்லடா. பாத்துடா மச்சான். பார்த்து போங்க. சரிடா. பைடா. 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 ஒரு நிமிஷத்துல எல்லாரும் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாளே பாவி. நல்லா இருப்பாளா? இவ்வளவு நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் உங்களுக்கு அவ்வளவு அந்நியனா போயிட்டேனா? அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவ முட்டில 4 தட்டு தட்டி இருந்தா விஷயம் இந்த அளவுக்கு போயிருக்குமா? அவங்க எங்க இருந்தாலும் சரி, அவங்கள கண்டுபிடிச்சு உயிரோட புதைக்கல என் பேரு மதன் இல்ல. ஏன் பொண்ணு தப்பு பண்ணா? உலகத்துல சின்ன பொண்ணு, அவளை என்ன வேலை பண்ணிக்கோ. எனக்கு என் பொண்ணு திரும்ப வேணும். மானம் மரியாதை எல்லாம் அவளால போச்சு. இனிமே அவ மேல எனக்கு கரிசனம். நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். கண்டம் துண்டமா வெட்டாம விட மாட்டேன். அவ பெத்தவங்கள நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா இல்ல, அவளை மறக்கிறதுக்கு அந்த ஒரு நிமிஷம் போதும். டேய் மதன், அவனை தேடுறேன் கொல்றேன்னு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதடா. எங்களை பொறுத்த வரைக்கும் அவ செத்துட்டா. உங்கள மாதிரி அவ்வளவு ஈஸியா என்னால எடுத்துக்க முடியாது மாமா. அவங்க எங்க இருந்தாலும் அவங்க சாவு என் கையால தான். முருகா, எங்கடா போறோம்? ஏய் சொல்றேன்டா, போடா முதல்ல. பஞ்சரான சைக்கிளை கொடுத்துட்டு ஏன்டா இப்படி என்ன தொல்லைப்படுத்துற? எங்கடா போறோம் சொல்லி தொலைடா. ஏய் சொல்றேன்டா, கம்முன்னு சைக்கிளை ஓட்டுறா. சொல்றியா இல்லையா? ஆள இடத்துல சைக்கிள் நிப்பாட்டுறா, சொல்றேன்டா.
என்னன்னு சொல்லாம சைக்கிள் இங்கிருந்து நகராது. டேய் அர்ஜென்டா வருதுடா, ஏன்டா என் ஆத்திரத்தை கிளப்புற? அதை கூட அடைக்கிறேன் போல இருக்கு. ஆனா அதெல்லாம் முடியாது, நீ சொன்னா தான் சைக்கிள் இங்கிருந்து எடுப்பேன். ஐயோ, நான் ஒரு பொண்ணை காதலிக்கு அதை பார்க்கத்தான்டா போறோம். எனக்கு தெரியாம எப்படிடா? அண்ணன் மதுரை சிங்கம்ல. முதல்ல எங்க நிறுத்து, முட்டிக்கிட்டு இருக்கு. ஏய், இங்க வீடுங்கெல்லாம் இருக்கேடா. பரவாயில்ல போடா. ஏய், யாராவது வந்தா என்ன சொல்றா? சரி சரி. டேய், இவன் முக்கிறத பார்த்தா 3 மாசம் ஆகும் போல இருக்கு. ஏங்க ஏங்க, இங்க ஒரு பையன் மூத்திரம் போறான் பாருங்க. ஏன்டா இப்படி பண்ண? நீ தானே சொன்ன யாரா வந்தா சொல்ல சொல்லி. என்னங்க நீங்க விடுங்க, பால் காய்ச்சணும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் நைட் தான் பால் காய்ச்சுவாங்க, நீ பகல்லே காய்ச்சுற. பால் காய்ச்சறது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இல்ல, புதுசா குடி வந்தா பால் காய்ச்சறது வழக்கம். புதுசா கல்யாணம் ஆனா கட்டி பிடிக்கிறதும் வழக்கம் தான். ஆஹா, அதுக்கு நைட் வரைக்கும் காத்திருக்கணும். முதல்ல சாமி கும்பிடுங்க. அததான் நானும் சொல்றேன், முதல்ல பூஜையை போடுவோம், அப்புறமா சாமியை கும்பிடுவோம். ஆசை தோசை அப்பளம் வடை. எதுக்கு 3 கிளாஸ்? நம்ம 2 பேர் தானே இருக்கோம். பக்கத்துல இன்னொரு வீடு இருக்கே, பாக்கல? அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா? ஐயே லூசு, புதுசா கொடுத்துன்னு வந்தா அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு பால் காய்ச்சி கொடுக்கணும். இது கூட உனக்கு தெரியல, சரியான மக்கு. ம். என்னங்க 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 என்னங்க, நாங்க புதுசா குடி வந்திருக்கோம், பால் காய்ச்சணும். இந்தாங்க. என்னாச்சு? பால் கொடுத்தேன், பட்டுன்னு கதவு சாத்திட்டாங்க. எதுவும் கையில அடிப்படல? உனக்கே அந்த வீண் வேலை, அது சரியான சிறுமுஞ்சா இருக்கும் போல. சரி வா, அதுகிட்ட இனிமே அந்த பேச்சு வச்சுக்காத. ம். யாரு? காய் கொண்டு வந்திருக்கேம்மா, காலையில பறிச்ச தோட்டத்து காய்மா. கீரை இருக்கா? இருக்குமா. உள்ள வாங்க. ஒரு கை பிடிமா. என்னம்மா இப்பதான் கல்யாணம் ஆச்சா? போயிட்டு வரங்கிட்டா. என்னம்மா காட்டு சின்னதா இருக்கு? ஐ லவ் யூ. உன் புருஷன் சரியான ஆளுதான் போ, குறும்புக்காரரா இருப்பாரு போல இருக்கு. நீ சின்ன பொண்ணு, உலகம் தெரியாதவ, அக்கம் பக்கம் பார்த்து நடந்துக்கோ. என்ன ஏன் இங்க இருக்கவங்க அவ்வளவு மோசமா? எல்லாரும் அப்படி இல்ல, அந்த ஏத்த வீட்டுல இருக்கே அந்த பொம்பள்கிட்ட மட்டும் பேச்சு கொடுக்காத, சரியா? ஏன்? அது ஒரு மாதிரி, யார்கிட்டயும் பேசாது, எதுவும் கேட்காது. யாராவது ஏதாவது போய் கேட்டாலும் எரிஞ்சு விழும், தனியா பேசிக்கும். ஆம்பளைங்கனாலே அதுக்கு பிடிக்காது. நீ வேற புதுசா வந்திருக்கியா, அதனாலதான் சொல்றேன். நான் கிளம்பட்டுமா?
ஆ